அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்கிறேன். இந்த புத்தாண்டிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. கர்த்தருடைய கிருபையினாலே சத்திய வசன ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வேண்டுகிறோம். இந்த புத்தாண்டிலே ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அருமையானவர்களே, இந்த புத்தாண்டு எப்படியாக இருக்கும் என்று பலர் எண்ணுகிறார்கள். பல ஊழியர்களிடத்திலே பேசுகிறதை, எழுதுகிறதை, விசாரிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், புத்தாண்டை குறித்த வெளிப்பாடுகள் உண்டா, புத்தாண்டை குறித்த செய்தி உண்டா என்று பலர் விசாரிக்கிற ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். அநேக சபைகளில், ஆலயங்களிலே, ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஆலயங்களும், ஒவ்வொரு ஜெபக்குழுக்களும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை அவர்கள் கொடுக்கிறதை அறிந்திருக்கிறோம். அநேகர் இந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் வாசித்து அவர்கள் பற்றி கொள்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய வேதாகமத்திலே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன் சந்தித்து அவனை ஆசீர்வதித்து வழிநடத்தியதை இன்றைக்கு சொல்லப் போகிறேன். அருமையானவர்களே, இந்த புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாகும். இது ஒரு புதிய தொடக்கத்தின் நாளாகும். புதிய வாய்ப்புகள், புதிய அனுகூலமான காரியங்கள் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு நிலைப்பாடாகும். இந்த புத்தாண்டிலே நமக்கு பயங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. சிலருக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இந்த புத்தாண்டு காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், வேலை போய்விட்டது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பிரியமான நம்முடைய தகப்பனோ கணவனோ இறந்து போனார், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. பலருடைய எதிர்காலம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறது. வியாதிகள், அதே சமயத்தில் காயங்கள், அதே சமயத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வஞ்சகங்கள், இவைகளெல்லாம் அநேகருடைய வாழ்விலே நம்பிக்கையற்ற நிலையிலே கொண்டு போய் விடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 22 வரை வாசித்து பாருங்கள். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் தகப்பனோடு, தாயோடு, சகோதரனோடு வாழ்ந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே சகோதரனாகிய ஏசாவுக்கும் அவனுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டது. ஆகவே தாயினுடைய ஆலோசனையின் பேரிலே, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் பேரிலே தன் மாமன் வீட்டுக்கு அவன் ஓடுகிறான். அவன் ஓடும்போது அவன் தனிமையாய் செல்கிறான். ஒருவேளை அவன் பெரிய பரிவாரங்களோடு செல்லவில்லை. பிற்காலத்திலே அவன் தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லும் பொழுது வெறுங்கோலோடு சென்றேன் என்று சொல்கிறார். 2 பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினேன் என்று சொல்கிறார். அவை தனித்தவனாக தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து தன் மாமன் வீட்டுக்கு செல்கிறான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் பெயர் சபாலிருந்து ஆரான் என்கிற இடத்திற்கு செல்கிறான். அவன் செல்கிற அந்த பாதையிலே குடும்பம் இல்லை, வீடு இல்லை, நண்பர்கள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை. ஒருவேளை அவனுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. சுமார் 450 மைல்கள் செல்ல வேண்டிய அந்த பாதையிலே 70 மைல்கள் தூரம்தான் அவன் சென்றிருப்பான். ஒரு இடத்திலே ஒரு கல்லை வைத்து அவன் படுக்கிறான். அந்த இடமானது உண்மையாகவே ஒரு வனாந்தரமான ஒரு இடம். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது பழைய காலங்களில் லூஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு இடம், ஒரு அழிந்து போன ஒரு இடம், ஒரு பலனற்ற ஒரு இடம்.
ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம். அந்த நம்பிக்கை இல்லாத அந்த இடத்திலே அவன் ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கிறான். தமிழிலே ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் எ சாட்டன் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் அங்கே நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பது அவனுக்கு தெரியாது, நம்பிக்கை கிடையாது. ஆகவே இந்த நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்கிறான். அருமையானுள்ளே, இந்த யாக்கோபை போல உங்கள் வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டு கைவிடப்பட்டு ஒருவேளை எல்லா உறவுகளிலிருந்து வெட்டப்பட்டு நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கலாம். ஆனால் அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை சந்தித்த தேவாதி தேவன் உங்களை சந்திக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய திரியேக தேவனாகிய கர்த்தர் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே எடைபெற்றவர். உங்கள் வாழ்க்கையிலே அவர் எடைபடுகிறவராயிருக்கிறார். இந்த யாக்கோபினோடு எப்படி எடைபட்டார்? ஒரு சொப்பனம் தெரிகிறது. வானத்துக்கு பூமிக்கு இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூரில் ஏறி இறங்குகிறார்கள். தேவாதி தேவன் அந்த சொப்பனத்திலே யாக்கோபோடு பேசுகிறார். அந்த யாக்கோபோடு என்ன பேசுகிறார்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவுகூர்ந்து பேசுகிறார். ஆகவே நிச்சயமற்ற அந்த எதிர்காலத்திலே நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. யாக்கோபுக்கு நிச்சயமற்ற எதிர்காலம், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. அருமையானுள்ளே, நம்முடைய வேதாமத்திலே சுமார் 7000க்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தொங்குவதை காட்டிலும் முழு வேதாமத்தின் வாக்குத்தத்தங்களை பிடித்து மனப்பாடம் செய்து அதை கையாண்டு வருவது எவ்வளவு சிலாக்கியம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-15 வரை வாசித்து பாருங்கள். அங்கே தேவாதி தேவன் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாமோடு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஈசாக்கோடு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனிதர்களைப் போல வாக்குத்தத்தங்களை மறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்று வரையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னோடு இருந்த எத்தனையோ மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். ஏன் நானும் கூட நீங்களும் கூட மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26 வாசித்து பாருங்கள். ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அங்கே அந்த கல் வைத்து படுத்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு, யாக்கோபுக்கு யாருமே உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. ஆனால் தேவாதி தேவன் தன் வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நீங்கள் வாழலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இந்த புத்தாண்டை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு நம்பிக்கை உள்ள தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை வேதாமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய உடல்நலம் மாறலாம், நம்முடைய வேலைகளிலே மாற்றங்கள் வரலாம், நம்முடைய பொருளாதாரத்திலே அநேக மாற்றங்கள் வரலாம், நம்முடைய உறவுகளிலே மாற்றங்கள் ஏற்படலாம், நம்முடைய குடும்பங்களிலே கூட அநேக மாற்றங்கள் வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. ஏனென்றால் மாறி வரும் உலகிலே மாறாத தேவனாக, மாறாத வாக்குத்தத்தங்களை உடையவராக இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6 சொல்கிறது, நான் கர்த்தர் மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 3-8 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை உற்சாகம் மூட்டுகிறது.
ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்கிற வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே மாறி வருகிற உலகிலே மாறாத ஆண்டவர், நம்பிக்கை உள்ள ஆண்டவர், நம்பிக்கை உள்ள அந்த உண்மையான வேதாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட அளவிலும் வேதாமத்தின் அடிப்படையிலும் ஏராள வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். வாக்குத்தத்தங்களை கொண்டு இந்த புத்தாண்டை நாம் சந்தித்து வெற்றி சிறக்க ஆண்டவர் பலன் தருவார். ஆகவே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நம்புகிற தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. இரண்டாவதாக, இந்த நிச்சயமற்ற இந்த சூழ்நிலையிலே இந்த யாக்கோபுக்கு ஆண்டவரின் பிரசன்னம் உண்டு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் 15 வாசிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து என்று. உன் வலது பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நாம் மனிதர்களை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கலாம், மனித உறவுகள் வெட்டப்பட்டிருக்கலாம், தனிமையான சூழலில் உட்காரப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். நிச்சயமற்ற உலகிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28:20 பாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது தாழ்வானாலும் உயர்வானாலும் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அது வாலிப நாளானாலும் முதிர்ந்த நாட்களானாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். நீ தண்ணீரை கடக்கும்போது, அக்னியிலே நடந்து செல்லும்போது அவைகள் நம்மேலே ஒன்று செய்ய முடியாது என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அவர் தருகிறார். அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவருடைய கிருபையிலே சொல்கிறேன், தண்ணீர் என்கிற போராட்டம், அக்னி என்கிற சோதனைகள் வந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்து அவருடைய பிரசன்னமை வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறேன், நிச்சயமற்ற உலகிலே, நிச்சயமற்ற இந்த எதிர்காலத்திலே, நிச்சயமற்ற வாழ்க்கையிலே, இந்த புத்தாண்டிலே, எந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் சந்தித்தாலும் வாக்கு தத்துவங்கள் கொடுக்கிற நிச்சயமுள்ள தேவன் உண்டு. அதே சமயத்திலே வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மோடு இருப்பேன் என்று சொல்கிற தேவனுடைய பிரசன்னம் உண்டு. மூன்றாவதாக, இந்த யாக்கோபினுடைய நிச்சயமற்ற இந்த எதிர்காலத்திலே ஆண்டவருடைய பாதுகாப்பு அவனுக்கு உண்டு. காட்ஸ் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். நீ போகிற இடத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ போகிற இடத்திலே உன்னை நான் பாதுகாத்து, I am with you and I will watch over you wherever you go என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். அப்படியானால் நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை பாதுகாத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உண்மையாகவே நடத்தினார். லாபானின் வீட்டிலே அவனுக்கு 20 ஆண்டுகள் நேரிட்ட எத்தனையோ பிரச்சனைகள் நேரிட்டது. அத்தனையிலும் அவனை பாதுகாத்தார். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய மாட்டு மந்தைகள், அவனுடைய மந்தைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்தார். அவன் மேல் கை வைக்கிற எத்தனையோ காரியங்களிலே தேவன் அவனை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அருமையானவர்களே, இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்கிறீர்களா? உங்களுக்கு வல்லமை உள்ள, நம்பிக்கை உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு உண்டு. மூன்றாவது, நம்பிக்கை உள்ள தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்தால் அந்த பாதுகாப்புக்கு நிகரான பாதுகாப்பு இந்த உலகிலே ஒன்றுமில்லை. ஒருவேளை தேசத்தின் பாதுகாப்பை தவிர, குடும்பத்தின் பாதுகாப்பை தவிர, பணத்தின் பாதுகாப்பை தவிர, ஒருவேளை அதிகாரங்களின் பாதுகாப்பை தவிர, அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு மகா பெரியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். தாவீதை கோலியாத்தின் கரத்திலிருந்து பாதுகாத்தார். சாத்ரா, மேஷக், ஆபேத்நேகோ இவர்களை அக்னி சூளையிலே பாதுகாத்தார். தானியேலை சிங்கக்கபியிலே பாதுகாத்தார். பேதுருவை
ராஜாவின் கையிலிருந்து பாதுகாத்தார். பவுலை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரோமர் 8:31 ரோமர் 8:37-38 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு எதிரிட்டு நிற்கிறவன் யார் உண்டு? இதை யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர், வலது பக்கத்தின் நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். ஏசாயா 4:5 பாருங்கள். மகிமையானவர்களை மேலெல்லாம் என் பாதுகாப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையானவர்களே, நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த புத்தாண்டிலே நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிச்சயம் என்னவென்றால், நம்பிக்கை உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு, நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிரசன்னம் நமக்கு உண்டு, நம்பிக்கை உள்ள தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. எவ்வளவு ஆச்சரியம்! இந்த 3 காரியங்களையும் நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையிலே இந்த யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். 4வதாக, இந்த நம்பிக்கையற்ற, இந்த நிலையற்ற அந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருந்தார். ஏனென்று சொன்னால், அவர் தேவைகளை சந்திப்பேன் என்று அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை மறுபடியும் நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்வாரானால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவனுடைய சரீர, ஆன்மீக, பொருளாதார எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பேன் என்பதுதான் பொருள். ஆதியாகமம் 28:20 நீங்கள் 22 வரை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 28:15 பாருங்கள். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அறிந்தும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் அதிகம் உண்டு. இங்கே யாக்கோபு சொல்கிறார், போகிற இடத்திலே என்னை பாதுகாத்து உண்ண உணவையும் கொடுத்து என்னை சுகபத்திரமாய் என்னை திரும்பி வர பண்ணுவீர் என்றால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், நான் உமக்கு எல்லாவற்றில் தசமாக கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த யாக்கோபு ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அந்த வெளிச்சத்திலே, அந்த சொப்பனத்திலே அவன் அறிந்து கொண்டான். அருமையானவர்களே, புத்தாண்டிலே உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார். அது சரீரமா தேவையோ, ஆன்மீக தேவையோ, பொருளாதார தேவையோ, குடும்பத்தின் தேவைகளோ, எவைகள் இருந்தாலும் அவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையின்படி உங்களுடைய குறைவுகளெல்லாம் மகிமைக்குள் நிறைவாக்குவார். நம்முடைய ஆண்டவர் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர். காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். மத்தேயு 6:25-33 பாருங்கள். ஒருவேளை நம்முடைய அன்றாடக தேவைகளை அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். அங்கே சங்கீதமானது 146:5 பாருங்கள். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, இந்த யாக்கோபு அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினான். ஆண்டவரே, இவ்வளவு செய்வீர் என்றால் நீர் என் தேவன், உமக்கு எல்லாவற்றையும் தசமாக கொடுப்பேன். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினான். அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன், பிரசன்னத்தை கொடுக்கிற தேவன், பாதுகாப்பை தருகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு இருக்கும்போது புத்தாண்டி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரோடு இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என் தேவன், நான் உம்முடைய அடியான், உம்மோடு நான் வாழ்வேன், உமக்கன்று எல்லாம் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் புத்தாண்டை ஆசீர்வதிப்பார். அவை நம்பிக்கை இல்லாத இந்த உலகிலே நம்பிக்கை உள்ள வாக்குத்தத்தம் உண்டு. நம்பிக்கை இல்லாத இந்த உலகிலே தேவனுடைய பிரசன்னம் நமக்கு உண்டு. நம்பிக்கை இல்லாத, நிலையில்லாத இந்த உலகத்திலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நம்பிக்கை இல்லாத, நிலையில்லாத இந்த உலகத்திலே தேவனுடைய தேவைகள் தேவனால் சந்திக்கப்படுவது உண்டு. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பது உண்டு. இந்த ஆண்டவரோடு யாக்கோபு எவ்வாறு உடன்படிக்கை பண்ணினானோ அதே போல உடன்படிக்கை பண்ணுங்கள். உமக்காக வாழ்வேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் புத்தாண்டை
சந்தோஷமாய் சந்தித்து ஜெயங்கொள்ள உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புத்தாண்டை எங்களுக்கு ஆசீர்வதியும். புத்தாண்டிலே ஆண்டவரே கடந்து செல்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். சத்தியவசன நிகழ்ச்சியை தாங்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். புத்தாண்டிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு தாரும். புத்தாண்டிலே தேவன்தாமே அவர்களோடு கூட இருப்பீராக. புத்தாண்டிலே தேவன்தாமே அவர்களையும் அவர் குடும்பங்களையும் பாதுகாப்பீராக. புத்தாண்டிலே அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக. புத்தாண்டிலே நீர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய போல அவர்களும் உம்மோடு சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி உம்மோடு இணைந்து 2 பேருமாக ஆண்டவரே இந்த புத்தாண்டை சந்திக்க பலந்தார். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இருப்பது போல 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.